தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் கமிட்டி ஆய்வுக்குழு கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவன்ல நடைபெற இருக்கு. இது குறித்த தகவல்களோட இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் ராமச்சந்திரன். தொடர்ந்து இந்த தேர்தல் கமிட்டி ஆய்வுக்குழு கூட்டம் நடத்தக்கூடிய ஆலோசனை தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கிறது, பதிவு செய்யுங்க. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ராஜ்யசபா எம்பி தேர்வாகினதுக்கு பிறகு தற்போது 28 தொகுதிகளின் அடையாளம் காணும் பணியை காங்கிரஸ் கட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர் முகுல் வாசுனிக்கு தலைமையில் ஒரு விரிவான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏற்கனவே திமுகவிடமிருந்து கூட்டணியில் பெற்ற 17 சிட்டிங் தொகுதிகளை கேட்டு பெறுவது, அது மட்டுமல்லாமல் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட செல்வாக்கான தொகுதிகளை கேட்டு பெறுவது என முடிவு செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் செல்வாக்கு வேட்பாளர்களை மையப்படுத்தி கூடுதல் தொகுதிகளை கேட்பது என்பதும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனையின் அடுத்த கட்டமாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையான டெல்லியில் கிட்டத்தட்ட ராகுல் காந்தி உள்ளிட்டோரிடம் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் ஒரு விரிவான ஆலோசனை நடத்தினார். அதில் கூடுதல் தகவல் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றும் நாளையும் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தொகுதிகளை அடையாளம் காணும் பணி, அதே போல போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய 17 தொகுதிகளை கேட்டு பெறுவது, கூடுதலாக போட்டியிட்ட தொகுதிகளையும் கேட்டு பெறுவது, அது மட்டுமல்லாமல் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட 3 தொகுதிகளை நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கேட்டு பெற வேண்டும் எனவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். இது ஒருபுறம் இருக்க, திமுக தரப்பை பொறுத்தவரை 17 சிட்டிங் எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் அவர்களது செயல்பாடுகள் குறித்து அதன் ஆதரவு அமைப்பு ஒரு விரிவான சர்வே மேற்கொண்டது. அந்த சர்வேயில் 7 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி வீக்காக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக எம்எல்ஏக்களின் செயல்பாடு, தொகுதி வளர்ச்சி பணி, கூட்டணி கட்சிகளின் ஆதரவு, இந்த விவகாரத்தில் அந்த 7 தொகுதிகளின் மிகவும் மோசமான மனநிலையில் இருப்பதாகவும் அந்த தொகுதிகளை மீண்டும் திமுகவை நேரடியாக போட்டியிட வேண்டும் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் குறைந்தபட்சம் ஏற்கனவே இருக்கக்கூடிய 10 தொகுதிகளாவது திமுகவிடம் கேட்டு பெறுவது, அது இல்லாமல் செல்வாக்கான இருக்கக்கூடிய தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்களை மையப்படுத்தி கூடுதல் தொகுதிகளை வாங்குவதற்கும் காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. விரைவில் இன்று நாளை நடக்கக்கூடிய அந்த இறுதி ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தொகுதிகளை அடையாளம் காணப்பட்டு வேட்பாளர் அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.